குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மண்டே மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த அக்கா தான் நமக்கு வந்துட்டு பசும்பால் கொண்டு வந்து தர அக்கா. டெய்லி காலையில் வந்துடுவாங்க. இன்றைக்கி கூட ஒரு 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. லன்ச் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பையன் வந்துட்டு அப்பா போகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவர் சேடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. மாமியார் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெடி ஆயாச்சு ஆஃபீஸுக்கு. காலையில் 8:20 ஆக போகுது. இப்போ தான் எங்கள் வீட்டில் வேலையெல்லாம் நடக்குது. மூத்தாரை குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றுறாங்க. இதோ கிச்சனுக்கு போகலாம். மணி 7:30 தான் ஆகுது. ஆல்ரெடி போட்டு டீ தான். இதை நான் வந்துட்டு சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு காலையில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்களா, அதனால் ஏர்லி மார்னிங்கே எழுந்து சமையல்லாம் வேக வைக்கமாக நடக்கும். தக்காளி சட்னி எங்கே கொஞ்சம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு அவருக்கு பேக் பண்ணணும் இல்லையா, அதனால் இன்றைக்கி தக்காளி ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்றைக்கி போகல. என்னன்னா அவர் வந்து நாளைக்கு போய்ட்டு இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டாங்க. தண்ணி இப்போ தான் வச்சுருக்கேன். டீயும் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே மூடி வச்சுருக்கேன். காலையிலே வேலையெல்லாம் ஆகிடுச்சு. கிச்சனும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இது பையனுக்கு ப்ரோட்டீன் பவுடரு, பையனோட பால் புட்டி. காலையில் டிஃபனுக்கு சப்பாத்திக்கு தக்காளி சட்னி ஃபுல்லாக இருக்குங்களா. இது ஏதோ ஆஃபர்னு சொல்லிட்டு ஆட்டோ மிக்ஸ் பண்ணி வாங்கினது. பட் ரொம்ப ஹார்டாக இருக்குது. சப்பாத்தி நல்லாவே வருது. பூரியாவது ஓரளவுக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். சப்பாத்தி ரொம்ப மோசம், ரொம்ப ஹார்டாக இருக்குது. அந்த டைமில் சாப்பிட்டா தான் ஓகே. இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. கத்தியை வச்சு கட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பிளாக் டீ 5 மணிக்கு ஒரு வாட்டி பிளாக் டீ போட்டு குடிப்பாங்க. அப்புறம் தான் பால் டீ குடிப்பாங்க. இது நேற்று தண்ணி ஒரு சொம்பில் வாங்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வச்சாச்சு. நீங்கள் தண்ணி கூட நம்ம காசு கொடுத்து வாங்குறோம்ல. சப்பாத்தி தண்ணி கொதிச்சிருச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட பாருங்கள் இன்னும் பப்புள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது அந்த பொடி போடுறோம் இல்லையா, அதனால் கலர் மாறிடும். வெட்டி வேறு கூட ஆட் பண்ணியிருக்கோம் வாசனைக்கு. மாமியாருக்கு வந்துட்டு இந்த போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஒரு 2-3 போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் போடுறது நான். என்னது அங்கே தனியாக வச்சுருக்கீங்க? அது எந்தங்க தான் பார்க்க சுதிக்க குழந்தை ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்கு செய்வாங்க. ஆனால் லெமன் ரைஸுக்கு இந்த காம்போ நல்லா இருக்குமா? நேற்று செஞ்சது அப்படியே இருந்தது. அவன்டா எங்கள் மாமியாருக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை செஞ்சுருக்காங்க. எங்கள் மூத்தாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ். இது கைக்குத்தல் அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசி எங்கள் மாமியாருக்காக வாங்கிட்டு வந்தது. அது நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அரிசி சாதம் வடிச்சிட்டு அப்படியே லெமன் ரைஸ் பண்ணிட்டாங்க. லெமன் ரைஸுக்கு தான் இந்த கறி. இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காம்போ நல்லா இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் எடுத்துட்டாங்க. நேற்று செஞ்ச உருளைக்கிழங்கும் இருக்குன்னுட்டு
பின்னாடி ப்ளே ஸ்கூல் இருக்குது, அந்த பசங்கள்லாம் கத்துறாங்க. இந்த பயிர் பார்த்திங்கன்னா நம்ம வாடியில் போட்டிருக்கோம் இல்லையா, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் டெய்லி 1/4 கிலோ 200 கிராம் அந்த மாதிரி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு போய் பறிச்சுட்டு வந்து அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டாங்க. இது நம்ம மாடியில் நம்ம தோட்டத்தில் இருந்தது. ஸோ தோட்டம் சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும். பப்படம் ஃபுல்லாக பொரிச்சு வச்சுட்டாங்க. இது மூடி வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருந்தால் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், பப்படமும் ரெடியாக இருக்குது. ஊறுகாய் இருக்குது, தயிர் இருக்குது, மோர் இருக்குது, அப்புறம் மோர் மிளகா இருக்குது, காலையில் வச்ச தக்காளி சட்னி இருக்குது. மேபி அது வேணுன்னா மூத்தார் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ரைஸும் இருக்குது. ரைஸுக்கு தக்காளி சட்னி அவர் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அதுக்கு இது பொரியலாக எடுத்துப்பாங்க. மாம்பழம் ஹஸ்பண்ட் வெளியில் போயிருந்தாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. இது நீல மாம்பழம் ஏதோ சொன்னாங்க. இது ஆவரேஜ் வந்துட்டு ரேட்டு ஜாஸ்தி சொல்லிட்டு இருந்தார், ஆனால் அது நல்லா டேஸ்ட்டுன்னுட்டு பையனுக்காக வாங்கிட்டு வந்துருந்தாங்க. மாம்பழம் பார்த்திங்கன்னா இப்போவே எங்கள் மாமியார் 2 எடுத்துட்டாங்க. சுகர் தான், ஆனால் எடுக்கக்கூடாது. பட் சீசன் முடிய போகுது இல்லையா, சரி சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது பையனுக்காக நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். இது ரேட்டுன்றதுனால கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. மூத்தார் நானும் எல்லாமே எடுத்துட்டோம். நாங்கள் டீ டைம் ஈவினிங் ஆகிடுச்சு, 6:30க்கு மேலே. பையன் வந்து கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. ஆஸ் யூஷுவல் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, ப்ரேயர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. மாமியார் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே மூத்தார் ரூமில் வந்துட்டு அவரும் ரீல்ஸ் ஃபேஸ்புக் ஏதாவது சம்திங் பார்த்துட்ருப்பாரு. லைட் ஆன் பண்ண மாட்டார், அவர் இருட்டில் தான் படுத்துட்ருப்பார். மாமியார் ரீல்ஸ் தான் பார்ப்பாங்க மோஸ்ட்லி.